ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். எடுத்தால் என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அது. யாக்கோபு தன் தாய் தகப்பனாலே வழிவிட்டு அனுப்பப்பட்டு தன் மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவனை அனுப்பி விடுகிறார்கள். அந்த தாய் தகப்பன் ஈசாக்கும் ரெபேக்காலும் அவனை அனுப்பி விடுகிறார்கள். அவன் போகும் வழியில் அங்கே சூரியன் அஸ்தமித்து விட்டது, இரவு வந்து விட்டது, பயணப்பட முடியாத சூழ்நிலை. அங்கேயே அந்த இடத்திலேயே ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்குள் தலையணையாக வைத்து கொண்டு அங்கேயே அவன் படுக்க ஆரம்பித்தான், நித்திரை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது ஒரு சொப்பனம் அவனுக்கு தோன்றுகிறது. ஒரு ஏணி ஒன்று அவனிடத்திலிருந்து வானத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் அந்த ஏணியில ஏறவும் செய்கிறார்கள், இறங்கவும் செய்கிறார்கள். அந்த வானத்தில் ஏணியின் உயரத்தில் இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற வார்த்தை, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை செய்கிற வர உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். அப்படின்னா செய்து முடிச்ச பிறகு கைவிட்டுருவாரா? இல்லை இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்ற அதன் முக்கியத்துவத்தை, அல்லது வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும் என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னதை செய்கிற வர உன்னை கைவிடுவது இல்லை. அப்படின்னா கைவிடுகிற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வரும். யாக்கோபே, நான் சொன்னதை செய்ய மாட்டேனோ அப்படின்னு நீ நினைக்கிற நாட்கள் வரும். ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, எல்லாம் சொன்னாரே எனக்கு செய்யலையே அப்படின்னு நீ யோசிக்கிற நாட்கள் வரும். ஆனா நான் உன்னை என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தமாக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு சொல்லாத ஒன்றை யாக்கோபுக்கு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவனை அழைத்து அவனுக்கும் இது போல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வர உன்னை கைவிட மாட்டேன்னு ஆபிரகாமுக்கு சொல்ல. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் தேவனோடு மிக நெருக்கமாக இருந்தவன், ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதனை போல பேசுகிறவன். அவனுக்கு கர்த்தரை விட்டா வேற வழி ஒன்றும் இல்லை. அவன் ஒரு நாளும் வேறு வழியை தேடுவதில்லை. கர்த்தர் மட்டும்தான் வழி, அவரை விட்டா வேற வழி அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவன், விசுவாசத்தின் தகப்பனாக இருந்த ஆபிரகாம் தேவனோடு மிகவும் ஜெபத்தில் நெருக்கமாக இருந்தவன். பல முறை ஆபிரகாம் ஜெபித்திருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி நின்று நேருக்கு நேராக நின்று ஆண்டவரிடத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று தொடர்ந்து பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆபிரகாம். எனவே அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் விசுவாசிப்பான். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் இடத்துல ஆபிரகாம் இருந்தபடினால் அவனுக்கு இப்படி சொல்ல வேண்டியதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சரி, அவன் குமாரனாக ஈசாக்குக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். பின்னும் ஒரு பஞ்சகாலம் ஏற்பட்டது. அப்பொழுது கேராரிலே அவன் விதை விதைத்தான். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். ஸ்தோத்திரம். அவனை வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்தார்.
26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் இப்படி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை படிக்க முடியும். இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமு கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே. அப்போது ஈசாக்குக்கு சொல்லல, நான் இப்பெல்லாம் சொன்னனே அதை உனக்கு செய்வேன், நீ விசுவாசி, உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. ஏன்னா ஈசாக்கும் கர்த்தரிடத்துல தியானம் செய்கிறவனாக இருந்தான், நல்ல ஜெபிக்கிறவனாக உபவாசிக்கிறவனாக இருந்தான். அதனால ஈசாக்குக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவன் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருந்தான். யாக்கோபுக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, இவன் கொஞ்சம் தடுமாறுற ஆளு. அல்லேலூயா. சொல்லப்போனா இவன் நம்மள மாதிரி நம்ம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன். யாக்கோபு கொஞ்சம் அப்படி இப்படி தான், கொஞ்சம் வழுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆளு. ஆனா அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே, யாக்கோபே விசுவாசி, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், நீ தடுமாறிராத, நீ யோசித்துறாத, பின்வாங்கி போயிடாத, நீ அவிசுவாசப்பற்றாத, நான் சொன்னதை உனக்கு கட்டாயம் செய்வேன், செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு நம்மள மாதிரி ஆளுன்னு வருத்தப்பட்டுறாதீங்க, நான் கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிடுவீங்க. ஏன்னா யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு மாதிரி இல்ல. யாக்கோபு சில நேரம் கொஞ்சம் யாராவது ஒண்ணு சொன்னா அதை கேட்கிற இடத்துல இருந்தான். அம்மா சொன்ன உடனே பாருங்க நீதி நியாயம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காம தாய் சொல்லிட்டாளே அப்படின்றதுக்காக அவன் உடனே களத்துல இறங்கிட்டான். என்ன செஞ்சான்? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்காக ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு அப்பாட்ட போய் பொய் சொல்லும் அளவுக்கு ஒரு குறுக்கு வழியை தேட ஆரம்பித்து விட்டான். கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று காத்திருக்க முடியாமல் ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில பெறுவதற்கு யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அல்லது பெற்ற தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த குறுக்கு வழி அப்படியே நம்பி அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற இடத்திலிருந்து இன்னொரு இடத்து வழியாக குறுக்கு வழியில செய்யறதுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்கிற இடத்துல அவன் இருக்கிறான். நாம ஒருவேளை ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல யாராவது சொல்லுகிறதான குறுக்கு வழிகளின் வழியாய் நான் போறோம்னா நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஆட்கள் யாக்கோபை போன்ற ஆட்களாக இருக்கிறார்கள். சரி, மாமா வீட்டுக்கு போய்விட்டானே, அங்கேயும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து தான் இருக்கிறாரு. ஆனா யாக்கோபு செய்த வேலை என்ன? கொஞ்சம் ஆடு சினையாக கூடிய நேரத்தில் அங்கே அவன் மரப்பட்டைகளை உரித்து அதெல்லாம் அங்கே போட்டு ஸ்தோத்திரம், புள்ளி வேணுமா அல்லது சிவப்பு கலர் வேணுமா, புள்ளி இல்லாத வேணுமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி அங்கே அந்த வழியில் ஆசீர்வதிக்கப்படலாம்னு ஒன்றை செய்யறான் பாருங்களேன். ஆகவே யாக்கோபு சில நேரங்களில் கர்த்தரிடத்தில் நேரடியான ஆசீர்வாதத்தை பெறதுக்கு பொறுத்திருக்காம இன்னொரு வழியை தேடுறதுக்கு யாக்கோபு தயங்காம இறங்கிடுறான். யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியா செஞ்சு பார்த்துடலாமேன்னு நினைக்கிற இடத்துல யாக்கோபு இருந்தான் பாருங்க. இன்னைக்கும் சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தாமதமாகும் போது ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும்? அவங்க சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்களே, மாமா தானே, தாய் மாமா தானே, சித்தப்பா தானே, சொந்தக்காரன் தானே, இப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே, அதையும் கூட செஞ்சு பார்க்கலாமே. அங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்களாமே, இங்க ஓதுறாங்களாமே, இங்க இந்த இது கொடுக்குறாங்களாமே, இந்த உப்பு தர்றாங்களாமே. உப்பு வாங்குறதுக்குலாம் ஒரு ஆள் பசியேறி போகுது. காரைக்குடிக்கு போலாமா, மானாமதுரைக்கு போலாமா, இல்லைன்னா பக்கத்தில் அங்க ஒரு கிராமத்துக்கு போலாமா என்று நினைக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, மருத்துவம் வேறு ஆனா மாந்திரிகம் வேறு. சில ஜனங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் இருந்தாலும் அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னார்கள் என்பதற்காக சில நேரங்களிலே சில குறுக்கு வழிகளை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாக்கோபை போன்றவர்கள். நான் சொல்ற மாதிரி ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. ஸ்தோத்திரம். செய்றவங்க இருக்காங்க. சொல்லுவாங்க, உங்க பிள்ளைக்கு ஏதோ கண் போட்டாங்க, கந்திஷ்டி ஆகி போச்சுது, அதனால 2 வத்தல் எடுத்து என்ன செய்யுங்க, அப்படியே கொஞ்சம் தடவி கிடை போடுங்கன்னு உடனே இந்த அம்மா யோசிக்குது, செய்யலாமா வேணாமான்னு. ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சுட்டு, சரி இதுல என்ன இருக்குது, நம்ம மேல அக்கறையில தானே சொல்றாங்க அவங்க, அதனால நம்ம என்ன செய்வோம்னா ஜெபம் பண்ணி செய்வோம்னு சோத்திரம் 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 சோத்திரம்னு தடவி போடுது. அல்லேலூயா. சும்மா போட்டான்னா மாந்திரமா, சோத்திரம் பண்ணி போட்டா ஜபமா. என்ன ஆளு கண்டுபிடிப்பு. யாக்கோபும் அப்படித்தான். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் குறுக்கு வழியில போறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பொய்யல்ல. சில விசுவாசி கூட சூடம் பொறுத்தது வாசல்ல.
சூட நைட்டு படுக்கும்போது எல்லாரும் தூங்கின பிறகு வெளியே வந்து யாராவது பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா வீடியோ எடுத்து பாஸ்டருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு 10-11 மணிக்கு லைட்டா கதவை திறந்து அப்படியே வந்து பொருத்தி வச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை அடைச்சிருந்து பக்கத்து வீட்டுல பாத்துடுறாங்க. பாஸ்டருக்கு போன போட்டு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆமென் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தர் இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாருன்னு ஜெபம் பண்ணி பார்க்கிற ஒரு விசுவாசி இப்படி ஒரு குறுக்கு வழியை தேடக்கூடிய இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரு குறுக்கு வழியை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். என்னவானாலும் சரி, நான் உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்து போனாலும் சரி, கர்த்தரை அல்லாமல் குறுக்கு வழியில ஒரு நாளும் எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வழி. ஆமென். யாக்கோபு மாதிரி நான் என்ன செஞ்சிட மாட்டேன். அல்லேலூயா. குறுக்கு வழியை பெறக்கூடாது. யாக்கோபுக்கு தெரியும் தான் செய்யறது தப்புன்னு. ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்யறான். அல்லேலூயா. ஆட்டத்தோலை பார்த்தோன்னே சொல்ற மனசுக்குள்ள, ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்றா ரெபேக்கா. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரம் தேவன் தருகிற நேரடியான ஆசீர்வாதத்தை விட்டுட்டு குறுக்கு வழியில நாம் ஒரு ஆசீர்வாதத்தை தேட போகும்போது மனசுக்குள்ள ஆவியானவர் விடமாட்டார், பேசுவார். மகளை நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள உணர்த்துவார். ஆனால் சில ஆட்கள் அதெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளும் சரி, இப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு நாளும் செய்து விடாதிருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத மந்திர செயல்கள், மாந்திரிக செயல்கள், நடைமுறை செயல்கள், சுத்தி போடுறது, இந்த மாதிரியான தேவனுக்கு பிரியமில்லாத நம்பிக்கைகள், இவைகளை ஒரு நாளும் செய்து விடாதிருங்கள். உங்கள் சுகத்துக்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் வியாபாரத்திற்காக, உங்கள் தொழிலுக்காக, ஆமென், உங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல காரிய நிகழ்ச்சிகளுக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், இவைகள் எவ்விதத்திலும் சரி நீங்கள் அப்படி செய்துவிடக் கூடாது. சிலருக்கெல்லாம் வேறெல்லாம் வேணாம், அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு மட்டும் நேர்ந்துக்கிட்டா போதும் அப்படின்னு. அது கிறிஸ்டியன் தானே? இல்லை, வேளாங்கண்ணியும் இந்துவும் ஒன்று தான். மாடிப்பட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம், வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடுவோம். இது வந்து விக்கிரக ஆராதனை தான். இது விக்கிரக ஆராதனை. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வேற விக்கிரகங்களுக்கு போறது ஒண்ணு, இயேசு கிறிஸ்து விக்கிரகத்துக்கு போறதும் விக்கிரகம் என்பது என்ன? கர்த்தரை நம்புகிற இடத்தில் வேறொன்றை வைப்பதே விக்கிரகம். எனவே நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்து விடாதிருங்கள். தயவு செய்து சொல்றேன், விக்கிரக கோயிலுக்கு போறது விக்கிரக ஆராதனை செய்வதற்கான அர்த்தம் தான். ஒரு நாள் கர்த்தர் அதை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே யாக்கோபை போல குறுக்கு வழியை தேடாதிருங்கள். அப்படி தேடாதிருந்தால் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றார். ஆனா ஒரு இடத்துக்கு வரும்போது யாக்கோபு மாறிட்டான். அல்லேலூயா. அப்படி இப்படி இருந்தான். ஆனா ஒரு இடத்துக்கு வரும்போது முற்றிலுமா மாறிட்டான். அவனுடைய சூழ்நிலைகள், அவனுடைய பிரச்சனைகள், அவனுக்கு வந்த போராட்டங்கள் அவன் வாழ்க்கையை மாற்றி முழுவதும் கர்த்தர் தான் அப்படின்ற இடத்துக்கு யாக்கோபு வந்துட்டான், மாறிட்டான். இன்னைக்கு அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று, இந்த உலகம் மற்றவங்களை மாற்றதை விட நம்ம கிட்ட தான் ரொம்ப அக்கறையா இருக்காங்க. நம்மளை எப்படி ஆயிலும் கொஞ்சம் சறுக்க வைக்கணும் ஒரு குரூப் ரெடியா என்ன செய்யுது இருக்கு. நம்மள்ட்ட வருவாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம சொல்லி நம்ம செய்ய வைக்கிறதுல அவங்கள ஒரு முக்கியமான வேலை. பிள்ளைகளை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. பிள்ளைகளை சொந்தக்காரங்க வீட்டில் விட்டேன், அங்கே விட்டேன், மாமா வீட்டில் விட்டேன், அத்தை வீட்டில் விட்டேன்னு விடும்போது ரொம்ப கவனமா இருங்க. இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம மேல ஒரு என்ன இருக்கு, என்ன இவ இயேசுநாதர்கிட்ட போயிட்டா, நம்மளை விட்டுட்டு நம்ம சாமியெல்லாம் விட்டுட்டு இயேசுநாதர்கிட்ட போயிட்டான்னு ஏற்கனவே நம்ம சொந்தக்காரன் நம்ம மேல கடுப்புல இருக்கான். அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இவ தானே பெரிய இவ வீரப்பா நிக்கா, நான் ஆண்டவரை தான் தேடுவேன், வேற எதையும் தேட மாட்டான்னு இவ தானே நிக்கா, இவ பிள்ளை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் மாத்திடணும்னு ஒரு குரூப் என்ன செய்யுது யோசித்துக்கிட்டு இருக்கு. ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு உங்க பிள்ளைய அனுப்புறதுல ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. அங்க பாருங்க,
படைக்கப்பட்ட சிலதை பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. படைக்கப்பட்டதை கொடுத்துருவாங்க. வேற என்னத்தையாவது ஒன்று கொடுத்து பிள்ளைகளை சினிமா பார்க்க வைத்து, அந்த பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து, அந்த பிள்ளைகளை பழக்கி வித்து விடுவார்கள். அந்த பழக்கம் மனதில் ரெக்கார்ட் ஆயிரும். நம்ம கிட்ட வந்த பிறகு அது தொடரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அந்நிய பழக்கங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கங்களுக்கு விட்டு விடாதபடி ரொம்ப எச்சரிக்கையாய் பார்த்து கொள்ள வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் எஸ், அந்த அந்த வார்த்தையில உறுதியா நிக்கணும். ஆமென். யோசுவா கேட்கிறார், நானும் என் வீட்டாரும்னா கர்த்தரை. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களையா? யாரை சேவிக்க போறீங்க? நீங்க யாரை சேவிச்சாலும் சரி, நானும் என் வீட்டாரும் சத்தமா நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். அல்லேலூயா. எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தான் முதல் இடத்துல இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று வைக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு எப்போதும் அருவருப்பு. சில நேரங்களில் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷரை கூட நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க தான், ஆனால் அவங்க நம்ம ஆண்டவர் ஸ்தானத்துக்கு அவங்கள உயர்த்திடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பாஸ்டரை கூட அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஊழியர்களை இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தானத்துக்கு வைக்கிறாங்க நிறைய பேர். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐ மீன், பாஸ்டராக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் அவருடைய இடத்துல தான் அவரை என்ன செய்யணும், வைக்கணுமே ஒழிய ஆண்டவர் இடத்துல கொண்டு வச்சிடக்கூடாது. இன்னும் சிலர் ஆண்டவரை விட ஊழியக்காரர் என்ன பண்ணிடுவாங்க, இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிடுவாங்க. ஆண்டவரை சொன்னா கூட, குறைச்சி சொன்னா கூட பொறுத்துக்கிடுவாங்க. ஆனால் ஊழியக்காரரை குறைச்சி பேசணும் அவங்கள என்ன செய்ய முடியாது, பொறுத்துக்க முடியாது. அவரு தப்பா சொன்னா கூட அதை வேத மந்திரமா எடுக்கிறாள் என்ன செய்து இருக்கு. நான் எப்போதும் உங்களுக்கு நான் சொல்வது உண்டு, நீங்க ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. நானே சொன்னா கூட தப்பா இருந்தா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது தவறுன்னு என்கிட்ட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒரு ஊழியக்காரரே வசனத்துக்கு மாறாக சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க தப்பா பேசுவாங்க, வசனத்துக்கு மாறா பேசுவாங்க, நிறைய தவறான விஷயங்களை, கள்ள உபதேசங்களை போதிப்பாங்க. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ அவரை போய் சொல்லலாமா, அவர் எப்பவும் கரெக்டாக தான் சொல்லுவார், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையில் ஆண்டவருக்கு மேலே அவரை கொண்டு வைப்பாங்க. அவரை தப்ப சொன்னா, அவருடைய கள்ள உபதேசங்களை சொன்னா சண்டைக்கு வரக்கூடிய ஆட்கள் நிறைய என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ரசிகர்களா மாறிட்டாங்க. இன்னைக்கு எப்படி சினிமா நடிகர்களுக்காக கட்டவுட் வச்சு பால்லாம் ஊத்துறாங்களோ, அது மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கும் செய்யற அளவுக்கு மக்கள் என்னவா மாறிட்டாங்கன்னா ரசிகர்களா மாறிட்டாங்க. அந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒருவேளை நம்ம கூட நம்மளை நடத்தக்கூடிய ஊழியக்காரரை நேசிப்பதும், அவங்களுக்காக ஜெபிப்பதும், அவங்க வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதும், தேவனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க சொல்ற பாதையில் நடப்பதும் அவசியம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு சமமாக ஊழியக்காரர்கள் ஒருபோதும் உயர்த்திவிட கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதுவும் கூட ஒரு வகையான விக்கிரக ஆராதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வைக்கும் இடத்தில் யாரை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனையாக இருக்கும். யாரை அந்த இடத்துல வச்சிடக்கூடாது. கர்த்தருக்குரிய இடம் கர்த்தருக்கு மட்டும்தான். ஆண்டவருடைய இடம் ஆண்டவருக்கு மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இருந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த யாக்கோபை ஆண்டவர் சொல்லாரு, நான் ஒரு நாளும் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். கைவிட மாட்டார். அது அச்சோ, கைவிட மாட்டான்றதையே சந்தேகத்தில் சொல்ற மாதிரி சொல்றீங்களே. என் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்னை. நான் சில நேரம் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். யாருமே யார்ட்டையும் இல்லை, எனக்கே சொல்லுவேன். நம்ம அந்த இடத்த அந்த வார்த்தையை நமக்கே சில நேரம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். சூழ்நிலைகள் சில நேரங்கள் வரும் பொழுது நமக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், கர்த்தர் என்ன கைவிட மாட்டார், இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் எதிர்காலத்திற்கு கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகிறதுக்காக நானே எனக்குள்ள சொல்ல வேண்டியது அவசியமா என்ன செய்யுது இருக்கு. இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மளை ஏன் கைவிட மாட்டார்? எதனால கர்த்தர் கைவிடுறது இல்லை? 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம்
நான் உங்களை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றதை நான் வேதத்தில் படிக்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் இந்த வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் அப்படின்னா தம்முடைய நாமத்து நிமித்தம் கைவிட மாட்டாராம். நம்முடைய நாமத்து நிமித்தம் இல்ல, அவருடைய நாமத்து நிமித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய நாமம்னா சொன்னோம்னா என்ன நாமத்தை சொல்றது? நம்ம நாமத்தை. நமக்கெல்லாம் பல பல பேர்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நம்ம புகழ் ஓங்கி நிற்கும் சில இடங்கள்ல. நமக்கு பேர் வைக்கணும், எத்தனை பேர்லாம் வைக்கலாம் தெரியுமா? ரொம்ப வாய் பேசுற ஆளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வாயாடின்னு வைக்கலாம். ரொம்ப கோபப்படுற ஆளுக்கு சிடுமூஞ்சி, முன்கோவக்காரன், எண்ணெய் சட்டிலாம் வச்சிருக்காங்க. கொதிக்கு தான் எண்ணெய் சட்டியான். பாஸ்டர் வேற புது வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னு யாரையா கூப்பிடாதீங்க. இந்த மாதிரி அதாவது இப்படியெல்லாம் பேர் நமக்கு வைக்க முடியும். நம்ம நாமம் புகழ் ஓங்கி நிக்கி நம்ம நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அப்படி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட பேர்லாம் சொல்ல முடியாது. அவர் அன்புள்ள தேவனாகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லார், என் நாமத்து நிமித்தம் நீதியும் நேர்மையும் உண்மையும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த அந்த மகத்துவமான நாமம் அவருக்கு இருக்குல்ல. அவருடைய நாமம் எவ்வளவு மகத்துவமான நாமம். அந்த நாமத்து நிமித்தம் நான் உங்களை என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை. ஒரு சம்பவம் நடக்கு. எரிகோ கோட்டை தகர்த்தாச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. அங்க அது ஆயி பட்டணம். அதுல 36 பேர் இஸ்ரவேலர் மாண்டு போனார்கள். ஒரு பெரிய தோல்வி. யோசுவாவும் மூப்பர்களும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் முகங்குப்புற கீழே விழுந்து, ஆண்டவர் ஏன் எங்களுக்கு தோல்வி, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அப்ப யோசுவா அந்த ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஆண்டவரே, சுத்தி இருக்கிற ஜாதிகள் எல்லாம் எங்களை பார்த்து இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சதை அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா எங்க மேல இன்னும் என்ன செய்வாங்கன்னா ஓங்கி நின்று எங்களை யுத்தத்துக்கு வருவாங்களே, நாங்க இன்னும் தோற்று போவோமே. அப்பொழுது உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர்னு யோசுவா கேட்கிறாரு. அல்லேலூயா. எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த வனாந்தரத்துல, இந்த கானான் தேசத்துல பயணத்துல எங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டாங்கன்னா, நாங்க தோற்று போயிட்டோம்னா உங்க மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு, உங்களில் ஒருவன் பாவம் செய்தான், பாவம் செய்துட்டு அதனாலதான் இது நடந்திருக்குன்னு ஆண்டவர் சில விளக்கங்களை கொடுத்து பின்னாடி மறுபடியும் வெற்றியை கொடுக்குறாரு. ஆனா இதுல நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன செய்வீர். அப்ப இந்த ரகசியத்தை யோசுவா புரிஞ்சு வச்சிருந்தா ஆண்டவர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்ன செய்ய மாட்டாராம், கைவிட மாட்டார். நமக்கு ஒரு பிரச்சனைனா, நாம் தோற்று போனா, நாம் கைவிடப்பட்டா ஆண்டவருடைய நாமும் என்ன செய்தான், பாதிக்கப்படுது. இன்னாருடைய மகனுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி தேவ நாமமே தூஷிக்கப்படுமே. அதனால கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு தூஷணம் வராதபடி நம்மளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளையா இருக்கும் போது அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நாம் விலகிட்டா, அவருக்கு பிரியம் இல்லாம போயிட்டோம்னா அவர் பிள்ளை இல்லாம ஆயிடுறோம். அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நான் கைவிடப்பட்டா அவர் நாமம் தூஷிக்கப்படும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, என் மகத்துவமான நாமத்து நிமித்தம் நான் உங்களை என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஏன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னா, ரெண்டாவது ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சீயோன் குமார் சொல்கிறாள், கர்த்தரனை மறந்தார் என்று. ஆனா நான் என்ன செய்யல, மறக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இதோ நான் உங்களை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை இதை படிக்கிறோம். இஸ்ரவேலோ, சீயோனோ கர்த்தரனை மறந்தார்னு சொல்றார். ஆனா உண்மையாகவே நான் என்ன செய்யல, மறக்கல என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன சொன்னோம், கர்த்தரனை கைவிட்டார்னு சொல்றா, நான் கைவிடல. ஏன் கைவிடலன்னா, ஸ்திரியானவள் கூட மறந்துடுவா, நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்படின்னா நம்ம ஆண்டவர் தாயை விட மேலானவராக இருக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் கைவிடுறதில்லை. நம்மளை ஏன் கர்த்தர் கைவிட மாட்டாரா,
சொல்றது கஷ்டமா இருக்கா? உங்க அம்மா ரொம்ப உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? ஹலோ, அம்மா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்கல்ல? எத்தனை பேருக்கு அம்மா பிடிக்கும்? சிலருக்கு பிடிக்கல, பரவாயில்ல. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமே, எங்கள் அம்மா இறந்தப்ப கூட அவ்வளோ அழலை. ஒரு நாள் திடீர்னு அழுதுட்டேன். சும்மா உட்காந்துருந்தேன், சோபாவில் சும்மா உட்காந்துருந்தேன். ஒரு 3 நாள் கழிச்சு வீட்டில் திடீர்னு பார்த்தா ஏங்கி வெளியில் இருந்த பாசமாக ஓடி வந்துட்டாங்க. என்ன சத்தம், அழுக சத்தன்ட்டு. நம்ம நினச்சோம்னா நம்ம தாயினுடைய அன்பு நம்மளை ஒரு ஈர்ப்பு சக்தி என்ன செய்யுது இருக்கு. பிரசவம் ஒன்னே போதும், தாய் என்னுடைய தியாகமும் அன்பும் சொல்றதுக்கு ஒரு பிரசவம் ஒன்னே போதும். நமக்கு தாய் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, மறக்க முடியாது இல்லை? அவங்க நம்ம சில நேரம் அவங்களுடைய செயல்களெல்லாம் யோசிக்கிறது இல்லை, ஆனால் யோசித்தோம்னா ரொம்ப நமக்கு அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளவு நமக்கு செஞ்சுருக்காங்க. தாய் நமக்கு அவ்வளவு செஞ்சுருக்காங்க. அதில்ண்ணே சான்சண்ணே, அம்மா நமக்கு ரொம்ப செஞ்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? யோசித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நேசிக்கிற உன் தாயை விட நான் ரொம்ப அன்பானவன். அதை தான் சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறந்துடுவாளா? அவள் எவ்வளோ பிள்ளைக்கு செய்கிறா, ஆனால் அவள் கூட ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவான்னா மாறிடுவா, மறந்துடுவா. ஆமாவா இல்லையா? எங்கே வருது அப்படின்னா, வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பொண்டாட்டி வந்த உடனே அவங்க அம்மா மனசில் சொல்கிறான், இன்னைக்கு வந்தவா கொஞ்சம் மாற்றிட்டாளே அப்படின்னு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே என்ன செய்யிட்டான், மாறிட்டான் அப்படின்னு. அந்த இடம் வரும்போது தாய் கூட கொஞ்சம் என்ன செஞ்சிடுறா. ஏன்னா ஒரு பெண் தன் இடத்தை எந்த பெண்ணுக்கும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. இவ்வளவு நாளும் இருந்த இடத்துல இன்னொரு பொம்பளை என்ன செய்யறா, உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தாய்க்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் வர மாட்டக்கு. நடைமுறையாக ஒருவன் கட்டாயம் கல்யாணத்துக்கு பிறகு மாறித்தான் ஆக வேண்டும். மாறாம இருந்தால் தான் தப்பு. ஹலோ, நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவன் மாறிட்டான்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. என்ன மாறித்தான், அவனும் மாறுவான். மாறாம இன்னும் அப்படி இருந்தான்னா அவனுக்கு ஏதோ சீக்கு இருக்குன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன பிறகு மனைவி மேல பாசமா இருக்குத்தானே செய்யணும். நீங்க எல்லாம் முறைச்சு பார்க்கறத பார்த்தா ஆராதனை முடிஞ்சு போகும்போது என்னைய ஒரு வழி பண்ணிருவே போலையே. ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? அம்மா 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 அம்மானே இருப்பான்ல, அவன் கல்யாணத்துக்கு பிறகு அம்மா அம்மா அவனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடாதானே? கல்யாணத்துக்கு வரும் மனைவி தான் நிற்பான். மாற்றம் வரும், மாறணும். அல்லேலூயா. அப்போ அந்த மாற்றம் வந்திருக்கணும். அதுக்குத்தானே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும். மனைவியோடு அவன் தான் பையன் மனைவியோட சேர்ந்து நல்லா இருக்கணும்ன்றது தான் கல்யாணமே என்ன செய்யறோம், பண்ணி கொடுக்குறோம். ஆனா அதே நேரத்தில் ஓஹோன்னு கையை காட்டி டாட்டா காட்டி பெயரப்படாது. அம்மாவே என்ன செய்யணும், மறந்துடக்கூட பார்க்கணும். கடமை அங்க கடமை என்ன செய்யுது இருக்கு. சகோதரி மாதிரி சொல்றேன், கல்யாணம் ஆகி போன உடனே புருஷன் அப்படியே பிரிச்சு கொடுறோம்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிடக்கூடாது. சரி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது தனி. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது, தாய் தன் மகனை நேசிப்பதை விட ஆண்டவர் அதிகமாக என்ன செய்றாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிட மாட்டாராம். இது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்ய இருக்கிறோம். இன்னொரு இடத்துல நான் வரும்போது நான் சொல்ல விரும்புறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கைவிடுறதில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு சொந்தமாயிட்டோம், அதனால கைவிடுறதில்லை. அவன் ஸ்தோத்திரம். கூலிக்காரன் அவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். நானோ நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவன் என்ன செய்ய கொடுக்கிறேன். அப்ப எந்த மேய்ப்பன் கைவிடுறான்னா, அந்நியன் கைவிடுறான். ஆனா சொந்த மேய்ப்பன் என்ன செய்யறதில்ல, கைவிடுறதில்ல. நீங்கள் நானும் ஆடுகளா இருக்கிறோம். ஆடுகளாகிய நம்மை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நாம் அவருக்கு சொந்தமாயிட்டோம். அந்நியன் அல்ல, வாடகைக்கெல்லாம் இல்ல, ஒரிஜினலா சொந்தம். நம்ம அவருக்கு ரத்தத்தால் கழுவி நம்மை சொந்தமாக்கிட்டாரு. அதான் பவுல் கொரிந்தியர் சொல்றாரு, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஆமே நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள்னு பவுல் சொல்றாரு. அப்ப நாம இயேசுவுக்கு சொந்தமாயிட்டோம், அந்த உரிமை இருக்கு. அதனால கர்த்தர் நம்மளை கைவிடுறதில்லைன்னு வசனத்துல படிக்கிறோம். அது கைவிடுதல்னா என்ன அர்த்தம்? கைவிடுவதில்லைன்னு அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்று அவர் நம்ம கூடவே என்ன செய்யறாரு,
இருக்கிறார் அர்த்தம். நான் உன்னை கைவிடுவதில்லை என்பதனுடைய உண்மையான அர்த்தம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நீங்க 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் படித்து பார்த்தால் 15ல் நான் உன்னோடு கூட இருந்து என்று அந்த வார்த்தை அதுல வருது. நான் உன்னை கைவிடுவதில்லை என்பதனுடைய முக்கியமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்ம கூட என்ன செய்றாரா? இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. நம்புறீங்களா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? என் கூட ஆண்டவர் இருக்கார் நம்புறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதனால அவர் கைவிடுவதில்லை என்பதன் அர்த்தம் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு சொல்றாரு, யாக்கோபே, எல்லாரும் உன் கூட எப்பவும் இருக்க மாட்டாங்க. உன் கூட எல்லா நேரமும் எல்லாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. யாக்கோபு கூட இப்ப யாருமே இல்லை. ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருக்கான். இத்தனை வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூடவே இருந்தவன் தான். ரொம்ப பாசக்காரன், கூடாரவாசின்னு சொல்லியிருக்கு. அம்மா பின்னாடியே இருந்தவன் தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ நேசித்த தாய் இப்பொழுது அவனை தனியா அனுப்பிட்டா. நீ மாமா வீட்டுக்கு போயிருன்னு. தாய் அவனோடு இருக்க முடியாத சூழ்நிலை, தகப்பனும் அவனோடு இருக்க முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் யாக்கோபு தனி மனிதனாக நிற்கிறான். யாருமே இல்லாத போதும், யாருமே இல்லாத ஒரு தனிமை அவனுக்கு இருந்த போதும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு 32ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மனைவிகள் வந்துட்டாங்க, பிள்ளைகள் வந்துட்டாங்க, ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாம் வந்துருச்சு. அவன் யாப்போக்கு நதிக்கரையில் எல்லாத்தையும் அக்கறை படிச்சுட்டு இப்பவும் எப்படிதான் இருக்கான்? அவன் தனித்திருந்தான் பைபிள் இருக்கு. அப்போ யாருமே இல்லாட்டாலும் ஒரு தனிமைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் இருந்தாலும் ஒரு தனிமைன்னு ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பேர், சொந்த பந்தம், அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தனிமைன்னு ஒரு நேரம் என்ன செய்யலாம்? வரும். ஆமென். தனிமைன்ற ஒரு நேரம் எல்லாரும் இருக்கும்போது வரும். எல்லாம் இருந்தும் தனிமை வரும். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாரும் நமக்கு சாதகமாக பேச முடியாத ஒரு நிலையில நாம தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்ய வரும்? ரொம்ப நெருக்கமானவங்க தான், நம்மளை நேசிக்கிறவங்க தான், அவங்க கூட சில நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, மனசு இருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. தனித்து விடப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா இப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு எதுவுமே இல்லாத நேரத்திலையும் தனிமை இருக்கு, உனக்கு எல்லாம் இருந்தும் நீ தனிமையான நேரத்தில் வரலாம், ஆனா எல்லா நேரத்திலையும் நான் உன் கூட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். எல்லாரும் நம்ம கூட இல்லாம போற வாய்ப்பு இருக்கு, ஆனா கர்த்தர் நம்ம கூட எப்போதும் இருக்க முடியும். அவர் நம்மை விட்டு பிரிகிற நாள் இல்லாமல் இருப்பதாக. அவர் எல்லா நேரம் நம்மோடு இருக்க முடியும். அன்பானவர்களே, அதுதான் சொல்ல அவங்க கூட பண்றாரு. அல்லேலூயா. 1 ராஜா 6ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது, இஸ்ரவேலே உன் நடுவில் வாசம் பண்ணி உன்னை கைவிடுவதில்லைன்னு வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, கைவிடுவதில்லை அப்படின்றதனுடைய உண்மையான அர்த்தம் இன்னொன்னு, உனக்கு முன்னே ஆண்டவர் போகிறவர், அல்லது என்னால முடியாதுன்னு உன்னை கை விரிச்சிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார்ன்ற அர்த்தம் என்ன? என்னால முடியாதுன்னு கை விரிச்சிட மாட்டார். பைபிள்ல என்னால முடியாது இயேசு எங்கேயும் சொன்னதில்லை, கர்த்தர் சொன்னதில்லை. அவரால் எல்லாம் முடியும். நம்ம ஆண்டவரால் எல்லாம் முடியும். எப்பவுமே என்னால முடியாது கைவிரிச்சு மனுஷன் கைவிரிச்சிருவான், நம்பி இருந்தோம் கைவிரிச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் கைவிரிக்கிற தேவன் அல்ல, முடியாதுன்னு சொல்கிற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 3, 6, 8 வசனங்களை படிக்கும் போது சில வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, 31ஆம் அதிகாரம் 3வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். 6ஆம் வசனம், நீ பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவே தேவைக்க வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதில்லைன்னு சொல்ற வார்த்தை வரும்போதெல்லாம் உனக்கு முன்னே போவார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. ஏன் கைவிட மாட்டார்? கர்த்தர் நமக்கு முன்னே போகிறதால் கைவிட மாட்டார். ஏனென்றா நமக்கு முன்னே போகிறவர் நமக்காக யாவையும் செய்வார், நமக்காக எரியோ கோட்டைகளை தகர்ப்பார், நமக்காக யுத்தம் செய்வார், நம்மை ஒருபோதும் கைவிடாது இருப்பார். காரணம், கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவரா இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற தேவன் மட்டுமல்ல, நமக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? போறாரு. நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்காக செய்ய அவர் முன்னாடி போறாரு. எனக்கு முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசா இருந்தா எனக்கு முன்னே போய் யுத்தம் செய்கிறார். நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் என்னால் இயலாவிட்டாலும் அதை செய்வதற்கான பலனை கொடுப்பதற்கு முன்னே போகிறார். நான் போகிற பாதை ரொம்ப கடினமான பாதை, மலை பிரதேசமாக இருக்கு,
எரிகோ கோட்டை போன்று இருக்கிறது, தடை நிறைய இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன செய்யறாரா, செவையாக்குறாருன்னு ஏசாயா 45:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் நமக்கு முன்னே போகிறபடியால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அருமையானவர்களே, யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை உனக்கு முன்னே போகிறேன், உன்னை கைவிடுவதில்லை என்று அவனுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 37:25 வாசிக்கிற போது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறத நான் என்ன செய்யல, காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்படின்னா கைவிடப்பட்டதை நாம் பார்க்கல. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவது இல்லை, கர்த்தருடைய பிள்ளையுடைய சந்ததி கைவிடப்படாது. ஏன்னா கர்த்தர் முன்னே போகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், மூணாவது ஏன் அவர் கைவிடுவதில்லை என்பதன் முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். வேண்டாம்னு அவர் ஸ்தோத்திரம் கை கழுவுகிறவர் அல்ல, வேண்டான்னு கை கழுவிட மாட்டார், அதனால அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் கைவிடுவதில்லை என்பதன் அர்த்தம் என்னன்னா கை கழுவுறது இல்லை. இந்த உலகம் நம்ம கை கழுவும், இந்த சொந்த பந்தம் கை கழுவும், நண்பர்கள் கை கழுவார்கள், ரொம்ப நெருக்கமான கை கழுவுவான். ஸ்தோத்திரம், நம்ம கூட நிக்கிறவன் தெரிஞ்சவனா கூட இருப்பான், ஆனா யாருக்கு முன்னாடியாவது சொல்றதுக்கு வெக்கப்பட்டு அவனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். பேதுரு கூட அப்படி சொல்லிட்டான், கை கழுவிட்டான் இயேசுவை. அல்லேலூயா. பிலாத்து இயேசுவை கை கழுவுனது வேற, ஆனா பேதுருவே இயேசுவை என்ன பண்ணிட்டான், மறுதலிச்சு கை கழுவிட்டான். இவர் எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷன் ஆபத்து நேரத்தில் கை கழுவிடுவான், மனுஷன் இக்கட்டான நிலையை கை கழுவிடுவான், மனுஷன் தனக்கு பாதிப்பு வரும் நினைக்கிற இடத்துல கை கழுவிடுவான். ஆனா கர்த்தரோ என்ன செய்ய மாட்டாரா, என்னால முடியாதுன்னு கை கழுவ மாட்டார். நல்லா கை தட்டினா நல்லா தட்டிடுங்க. கர்த்தர் ஒரு நாள் உன்னை கை கழுவ மாட்டார், உன்னை வேண்டாம்னு கை கழுவ மாட்டாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் பக்கத்துல நின்று இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவள், என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் வெக்கப்படாத ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் கை கழுவுகிற தேவன் அல்ல. ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன். ஓசியா 11:8, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயும் போலாக்குவேன் போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அன்பு பெருகி ஆண்டவர் பேசுறார். கவனிங்க, ஆண்டவருக்குள்ள அன்பு பெருகி பேசுறாரு. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. இந்த எப்ராயிம் இடத்துல உங்க பேர் என்ன செய்யுங்க, உன்னை எப்படி கைவிடுவேன், தங்கராஜே உன்னை எப்படி கைவிடு. ஆண்டவர் நம்ம பேரை சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை மறந்துடுவேன், உன்னை ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆத்மாவை போல ஆக்குவேன். இந்த ஆத்மா செபோயும் இதெல்லாம் சோதோம் கொமோரா பட்டணங்களுக்கு அது மாதிரி அழிக்கப்பட்ட பட்டணங்கள். 23ஆம் அதிகாரத்துல நாம் அதை காண முடியும், உபாகமத்திலேயும் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும், சங்கீதத்தில் 103:10 படிக்க முடியும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆத்மாவை போல எப்படி மாற்ற முடியும்? நிர்மூலமாக்கப்பட்ட பட்டணம், அப்படி உன்னை நிர்மூலமாக்கிடுவேனா? அப்படி இல்லாமல் ஆக்கிடுவேனா? செபாயும் போல அழிக்கப்பட்டு போய் விடுவாயா? இல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகும்போது 4 ராஜாக்கள் சண்டையில போய் இவன் 318 பேரோட சேர்ந்து யுத்தம் பண்ணி வரான்ல, அந்த 5 ராஜாக்கள் போறாங்கல்ல, அந்த 5 ராஜாக்கள் இந்த ஆத்மாவும் செபாயும் அந்த 2 ராஜாக்களும் அங்க இருக்காங்க, அந்த நாட்டினுடைய ராஜாக்களும் அதில் இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆளை போல உன்னை மாற்ற முடியாது, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், நெகேமியா புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இல்ல, ஏன் பாருங்க, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னா கை கழுவுறது இல்லை. நீ தகுதியானவரா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, நீ குறைவுள்ளவனா இருந்தா கூட நான் என்ன செய்யறேன், உன்னை கழுவல, கை கைவிடல. ஒருவேளை நான் நீ செய்த பாவத்துக்கு உன்னை கை கழுவி இருக்கணும், ஆனா உன் மேல வச்ச அன்பினால உன்னை என்ன செய்யல, கை கழுவலன்னு சொல்றார். நெகேமியா புஸ்தகம் வாசிக்கிறீங்களா? 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர்களுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல்
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை நெகேமியா சொல்றாரு. ஆண்டவரே, அவங்க எல்லாம் கலகம் பண்ணி மறுபடியும் எகிப்துக்கே போயிடலான்னு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு அவங்க போனாங்க. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகி நீர் அவர்களை என்ன செய்யல, கைவிடவில்லை. எவ்வளவோ செஞ்சு நீ கைவிடலை ஆண்டவரே என்று நெகேமியா வந்து ஜெபம் பண்றாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் இல்ல, இந்த பொன் கன்று குட்டி தான் எங்களை காப்பாத்துச்சுன்னு அந்த மக்கள் சொன்னாங்களே, நீங்க வேண்டான்னு உங்களை ஒதுக்கிட்டு மறுபடியும் எகிப்துக்கே போறதுக்கு மோசே வேண்டான்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு போறதுக்கு ஒரு டீமா இறங்கிட்டாங்களே, அவங்க எல்லாம் அப்படி பாவம் செஞ்சு இவ்வளவு பண்ணின பொழுதும் நீ ரொம்ப மன்னிக்கிற தேவனா இருந்து ஆண்டவரே இறக்கப்பட்டு அவங்களை கைவிடாம விட்டுட்டு, பாவம் செஞ்சு கூட அவங்க மேல இறக்கப்பட்டு கைவிடாம காப்பாத்துனீங்களா ஆண்டவரே. பாருங்க, நீர் உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்தின்படி 18 சொல்றாரு, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்தாங்க ஐயா. அப்ப கூட நீர் அவங்க மேல இறங்கி அவங்களை கைவிடாமல் காத்தீர் ஆண்டவரேன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறான். மாணவர்களே, அல்லேலூயா. ஒரு முறை நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினது செய்தது இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் எடுத்து தீர்ப்பு கொடுத்தா நம்ம நிறைய பேர் நிற்க முடியாது. அல்லேலூயா. நம்ம பாவத்துக்கு தக்க அவர் தண்டிச்சார்னா நம்ம நிறைய பேர் இருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அன்பு வச்சதுனால நம்மை கை கழுவி விடாமல் கைவிடாமல் காத்தார். அல்லேலூயா. போதும் ஜெபம் போதும் அப்படிலாம் பேசின ஆள்லாம் இருக்கு. ஆமா ஆமா, நம்ம ஜெபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்கோம். இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன் அப்படின்னு வாய்தாலை பதறி பேசின ஆள்லாம் என்ன செய்யுது இருக்கு. இனி ஜெபிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்த ஆள்லாம் இருக்கு. கோபத்தில் அப்படி இப்படி பேசிடுறது தான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை பிரச்சனைகளை பேசிட்டா ஆனா உண்மையை என்னை நேசிக்கிறான்னு அவருக்கு தெரியும். ஆனா அதனால அவர் என்ன பண்ணல, நம்மளை கைவிடலை. அதனால கைவிடலை. நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். அப்படி இப்படி பேசுவான், ஆனா மறுபடியும் என்கிட்ட வந்து முழங்கால போட்டுருவான். நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது என்ன செய்வான், அப்படி பதறி பேசிடுவான். ஆனா என்னைய ஒரு நாள் வெறுத்துற மாட்டான். என்னை நேசிக்கிறவன் வந்துடுவான், மறுபடியும் வந்துடுவான் சபைக்கு, மறுபடியும் ஜெபிக்க வந்துடுவான், மறுபடியும் முழங்கால போட்டுருவான். அவன் ஸ்தோத்திரம். நம்மளை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு. நம்மளை பத்தி நல்லா தெரியும். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு ஆண்டவருக்கு புரியும். அல்லேலூயா. ஒரு 3 விஷயத்தை மட்டும் வேகமா சொல்லி நாம் கர்த்தருடைய பந்திக்கு போறோம். நம்முடைய தேவன் நம்மை கைவிடாது இருக்க நாம் என்ன செய்யணும்னா, நம்பர் 1, சங்கீதம் 37 27-28 சொல்லுது, நியாயத்தை செய்யணுமா, நீதியை விட்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணுமா, அப்பொழுது கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டாருன்ட்டு. இப்போ கூட பாஸ் சொன்னாரு, பாவம் செய்திருந்தும் கர்த்தர் கைவிடலன்றதால மறுபடியும் பாவம் செய்யலான்னு திட்டமிட்டுறாதீங்க. அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் பாவம் செஞ்சிருந்தும் என்னை கர்த்தர் கைவிடலைன்றதுனால இனியும் பாவம் செஞ்சா கைவிட மாட்டாருன்னு துணிகரமா பாவம் செஞ்சிடக்கூடாது. நாம் நீதியை செய்யணும், தீமை விட்டு விலகி நன்மை செய்யணும்னு சங்கீதத்தில் வசன வாசிக்க நேரம் இல்லை, நீங்க எழுதிக்கோங்க. 37 சங்கீதம் 27-28 சொல்லியிருக்கு. 2வது நாம் செய்ய வேண்டியது 1 நாளாகமம் 28:9 நீ தாவீது சொல்றாரு சாலமோன்ட்ட, உன் ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவாரு, நீ அவரை தேடுனா அவர் உன்னை கனப்படுத்துவாரு, நீ அவரை விட்டு விட்டா உன்னை அவர் விட்டு விடுவார், நீ அவரை தேடுனா தென்படுவாரு, உன் கூட இருப்பாரு, நீ அவரை விட்டுட்டா அவரும் உன்னைய விட்டுருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளை அவரை நாம் ஒருபோதும் விட்டுறக்கூடாது, கர்த்தரை விட்டுறக்கூடாது. உண்மையான மனசோட தேடணும், உற்சாகமான ஆவியோடு அவரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களோ அவரை கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுற இடத்துல நம்ம இருக்கணும். கர்த்தரை தேடுதல் அப்படின்றது முழு ஆவியோடும் உண்மையான மனசோடும் உற்சாகத்தோடும் அவரை தேடணும். 3வது, அவர் நம்மளை கைவிடாதிருக்க செய்ய வேண்டியது லூக்கா 17:35 ஆமென், வேலைகளில் மூழ்கிடக்கூடாது. பாருங்க, வயலில் இருந்தார்கள் கைவிடப்பட்டார்கள், வயலில் இருந்தார்கள் ஒருவன் கைவிடப்பட்டார். பாருங்க, திருகைய 2 பேர் அரைச்சாங்க, அதுல ஒருவர் கைவிடப்பட்டார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எக்கால சத்தம் கேட்குற அளவுக்கு வேலை செய்யணும், வயலில் வேலை செய்யணும். நான் வயலில் ரொம்ப மூழ்கி வேலை செஞ்சுட்டேன், எக்கால சத்தமே கேட்கலன்னா கைவிடப்படுவோம். திருகையை அரைச்சிக்கிட்டே இருந்தாலும் காது எங்கே தான் இருக்கணும், எக்கால சத்தம் எப்போ கேட்கணும்னு
ஆயத்தமா இருக்கணும். வேலைகளில் மூழ்கி விடாதிருங்கள். இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் வேலையில் மூழ்கி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலர்லாம் வேலை 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 வேலைன்னு வேலையிலேயே மூழ்கிடுறாங்க. மனைவி பிள்ளைகளை கூட பார்க்கறது இல்லை, குடும்பத்தை பார்க்கறது இல்லை, எப்பவும் வேலை வேலை. தயவு செய்து சொல்றேன், வேலை ஒரிஜான் வயிற்றுக்கு தான், அதுவே எல்லாம் அல்ல. வேலை செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அது தேவை. ஆனா கர்த்தருக்கான நேரத்தை எடுத்து வேலை செய்ய போயிடாதீங்க. ஜெபிக்கிற நேரத்தை கட் பண்ணி வேலைக்கு போயிடாதீங்க. சபை ஆராதனை கட் பண்ணி வேலைக்கு போயிடாதீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கட் பண்ணி வேலைக்கு போயிட்டு அது ஆசீர்வாதம் கிடையாது. நீ கர்த்தரை மறந்து கர்த்தர் சத்தம் கேட்க தவறி, எக்கால சத்தம் கேட்க தவறி வேலைகளிலே மூழ்கிவிட்டால் கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னதான் வேலை செஞ்சாலும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் இடத்துல தான் நாம் இருந்து வேலை செய்யணுமே ஒழிய அப்ப கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்று அநேக ஜனங்கள் அதிகமான வேலைக்காக நேரம் கொடுத்து கர்த்தரை விட்டுட்டாங்க, ஊழியத்தை விட்டுட்டாங்க. வேலை அதிகமா செய்யறதுனால கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிகளை நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னும் சம்பாதிக்க வேணும், இன்னும் சம்பாதிக்க வேணும். பாருங்க, சிலர்லாம் ஊழியத்தை கட் பண்ணி அந்த ஓட்டி பார்க்கறது, அதுல போய் அதிகமான சம்பாதிக்கலாம்னு சொல்லி பணம் வரலாம், ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நீங்கள் கொடுத்து வந்த நேரம், அந்த மணி நேரங்கள், அந்த ஊழியத்துக்கான நேரங்கள், ஜெபத்துக்கான நேரங்கள், இவைகள் பாதிக்கப்படாதபடி வேலை செய்யுங்க. தேவனுக்குரிய நேரம் பாதிக்கப்படுற அளவுக்கு வேலையில் மூழ்கி விடாதிருங்கள். எப்பவும் சம்பாதிச்சுக்கலாம், குடும்பத்தையும் கர்த்தரையும் இழந்துடாதீங்க. சிலர்லாம் வீட்டிலையுமே யோசிச்சுட்டு 50, 100, 20 எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேலையா இருக்கட்டும். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டை பத்தி என்ன செய்யணும் நினைக்கணும். வீட்டுக்கு வந்த பிறகு மனைவி கிட்ட 1, 2, 3 எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, மனைவி வீட்டுக்கு வரும்போதே வாசல்லையே வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு அன்பா கேட்டுக்கிறேன், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்க வேலை ஸ்தலத்திலே நின்றணும். வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வீட்லேயும் அதை எடு இதை எடு அப்படி இப்படின்னு வேலையை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. கொஞ்சம் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் மனைவி குடும்பத்தோட சேர்ந்து நேரம் செலவு பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்காம அதை எடுத்து வேலைன்னு போனா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா உண்மையா அப்படி செய்வார் ஆண்டவர். நான் செய்ய வேண்டியதை செய்யணும், கர்த்தரை நான் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு முழுசாக ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட, உங்களால் நேர் முழங்கால் போட முடிஞ்ச நேர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் கைவிட மாட்டீங்க நம்புகிறேன், தொடர்ந்து என்னை நடத்துவீங்க நம்புகிறேன், ஆண்டவரே என் குறைகளை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்படி கேட்கிறேன். இயேசுவே மை ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் ஆசீர்வாதம். இந்த செய்திக்கு உங்களை ஒரு முறை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நானும் நீங்களும் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடுவோம். ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய கர்த்தர் கிருபை செய்யட்டும். அவர் உன் கூட இருப்பாரு. உன் கூட இருக்கிறதுனால கைவிடுறதில்லை, உங்களுக்கு முன்னே போறதுனால கைவிடுறதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். நீ வேண்டான்னு கை கழுவ மாட்டார் ஆண்டவர். அதுதான் கைவிடாது இருக்கிற தேவன் அவர். நிச்சயமா உன் பாவத்துக்கு தக்க உன்னை தண்டிச்சா நீ தாங்க மாட்டான்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் இல்லையா, மன்னிக்கிறாரு, மறுபடியும் சேர்த்து கொள்றாரு. ஆமென். உன்னை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்காரு. சகோதரா, உங்க மேல அதிக அன்பு வச்சிருக்கிறாரு. உங்களை கைவிட மாட்டாரு. இஸ்ரவேலை கைவிடாதவர் உங்களையும் கைவிட மாட்டாரு. சொன்னபடியே கானானை கொடுத்தது மாதிரி கர்த்தர் சொன்னபடி செய்வாரு. உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். கைவிட எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்பி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் நீர் என்னை கைவிட மாட்டீர் நம்புற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற ஆண்டவரே, ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, நியாயம் செய்ய கர்த்தருக்கு கிருபை செய்யும். உண்மை விட்டு விடாதபடி பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உண்மையான மனதோடு உற்சாகமான ஆவியோடுமை தேடுவதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க வேலையில மூழ்கி விடாதபடி ஆண்டவரே, கர்த்தருக்குரிய நேரத்தை எடுத்து நான் வேலைக்கு கொடுத்து வேலைன்னே போயிடக்கூடாது ஆண்டவரே. தேவ சத்தம் கேட்கும் இடத்துல நான் வேலை செய்யணும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வேலை என்னை, என் காதுகளை ஆண்டவரே கேட்கக்கூடாதபடி மாத்திரக்கூடாது. என் வேலை என் மனசை மாத்திரக்கூடாது. என்னுடைய வேலை என் கத்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. என்னுடைய வேலை குடும்பத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது. ஆண்டவர் என் வியாபாரம் என்னை கத்தர் சமூகத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது. முன்னாடி கத்தருக்கு நான் எப்படி உற்சாகமா இருந்தேனோ அதை மறுபடியும் புதுப்பிக்கணும். ஹல்லேலூயா. கத்தருக்காக நேரத்தை ஒதுக்குற ஒரு நாள் கெட்டு போறது இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீ கத்தரை தேடுறதுனால வேலை பாதிக்கலாம், ஆனா கத்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. அன்பானவரே, கத்தரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படி எங்களை கைவிடாமல் காக்கிறபடியால் நன்றி. இந்த மாசத்தினுடைய, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாசத்துல எங்களுக்கு கொடுத்து கத்தர் கொடுத்துக்கிற வார்த்தைக்காக நன்றி. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொன்னீரேன். கைவிடாமல் காக்கும்படி கேட்கிறேன். எல்லாருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. எல்லாருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. எல்லாருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. தொடர்ந்து நடத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் செய்ய வேண்டியது செய்யவும், கத்தருக்காக உண்மையா வாழவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உற்சாகம் மறுபடியும் வரட்டும் ஆண்டவர். தேவனுக்கு கொடுத்த நேரம் மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும். முன்பு எப்படி ஆண்டவரையும் சபையும் தேடி கத்தர் போதும் என்று ஆலய கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், ஊழியங்கள், இப்படி ஆண்டவருக்காக எவ்வளவு உற்சாகமா இருந்தார்களோ அதே போல மறுபடியும் அதே உற்சாகத்தினுடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. இந்த உலகம், குடும்பம், வேலை, ஏதோ ஒன்றுமுடைய பிள்ளைகளை பழைய நிலைமையிலிருந்து பின்வாங்க செய்திருக்கிறது. அதெல்லாம் மாறி மறுபடியும் பழைய இடத்துக்கு உற்சாகமா கத்தருக்காக இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவன் நமக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். கத்தருக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும் சொன்னீரே. உடைய பிள்ளைகள் கத்தருக்காக உழைக்க ஓட தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் போதும் என்று எண்ணி விடாமல் சபையிலே மற்ற கூட்டங்களிலும் கலந்து கொள்ளட்டும், மற்ற ஊழியங்களில் கலந்து கொள்ளட்டும். கத்தருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக தங்கள் நேரங்களை கொடுக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து. எந்த சூழ்நிலை வந்தாலும் உடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க நம்புறோம். காத்து நடத்துங்க. ஆனா ஒரு வெற்றியுள்ள ஒரு புதிய ஆண்டை சந்திக்க கிருபை செய்யுங்க. இன்னும் சில நாட்கள்ல ஒரு புது வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். ஒரு வெற்றியுள்ள ஆண்டை தொடங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.